ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 5 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் 5 கிரகங்கள் இணையுது. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் இருக்கார், புதன் பகவான், சுக்கிரன், சூரியன், இந்த 4 கிரகங்கள் அங்கே இணைஞ்சிருக்கு. 5வது கிரகமாக செவ்வாய் மாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 23/2/2026 அன்று செவ்வாய் பகவானும் அங்கே சேர்றார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. எப்போ ஆகுறார் அப்படின்னா 11/3/2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வையில் இந்த 5 கிரகம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நல்ல விதமான மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து என்பது இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, 5 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில், அதாவது உங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இணைவு. சரி, என்னென்ன கிரகங்கள் இணைது? உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. சூரியன் லாபத்தை தரக்கூடியவன், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் 5ல் உட்கார்ந்துருக்கு. பாக்கியத்தை தரக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கு. தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகுது. எப்போ? இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி. அங்கே ராகு உட்கார்ந்துருக்கு. ஸோ இப்படி 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது அதீதமான நன்மைகள் தான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருந்து கொண்டு நேர தனது சப்தம பார்வையாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குது. ஸோ 5-11 கனெக்ட் ஆனாலே அங்கே இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்ல நன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் போய் 5ஆம் இடத்தில் உட்காந்துருக்கீங்க, ராசி அதிபதி போய் 5ல், அது சுக்கிரன், ஒரு சுப கிரகம் கோணத்தில் இருக்கிறது, நன்மைகளை தரும். அதுவும் யாரோட சேர்ந்திருக்கார்? தனாதிபதியோட சேரப்போகுது, லாபாதிபதியோட சேருது, பாக்யாதிபதியோட சேருது. இப்போ நன்மை கொடுக்குமில்ல, பாக்கியத்தை கொடுக்குமில்ல, லாபத்தை கொடுக்குமா இல்லையா? அப்போ நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தொட்டது துலங்க போகுது. எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறப் போகிறது. தன்னம்பிக்கை கொடுக்க போகிறது. அதாவது மனிதனுக்கு முதலில் தன்னம்பிக்கை முக்கியம். அந்த தன்னம்பிக்கை கிடைக்குது. ஜெயிக்க போகிறோம் என்கின்ற அந்த உயர்ந்த அந்த எண்ணத்தை இந்த மாதம் கொடுக்கும். சாதிக்கணும் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏன்னா ராசி அதிபதியோடு சூரியன் சேர்ந்துட்டார். தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் சேர்ந்திருக்கு. அப்போ சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உலகத்தையே வலம் வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல உலகத்தையே வலம் வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ என்ன? வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டு. ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய அல்லது வெளியிலே போய் பிழைத்து அங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய, மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. கல்விக்காக, கல்வி பயில்வதற்காக, அல்லது வெளிநாட்டில் வேலைக்காக, அல்லது வெளிநாட்டு வேலை தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பிரகாசமாக இந்த காலகட்டம் உண்டு என்று சொல்கிறார். 5ஆம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருந்தீர்களோ, எத்தனையோ பரிகாரம், அது செஞ்ச இது செஞ்ச அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்பெறுது.
சார் எப்படி சார் சொல்கிறீங்க? உங்கள் ராசி, நீங்கள் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கீங்க, அதுக்கான முயற்சி எடுப்பீங்க. சூரியன் 5ல் இருக்கார், காலச்சக்கரத்தினுடைய 5வது இடம், லாபாதிபதி அங்கே போய் 5ல் உட்கார்ந்துருக்கு. குரு பகவான், குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஏன் கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதற்கு பாக்யாதிபதியும் கூட உட்கார்ந்துருக்கு. அப்போ 9, 11, 2ஆம் அதிபதிகள், குடும்பாதிபதி எல்லாம் கனெக்டிவிட்டி பெறும் பொழுது உங்கள் அந்த குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, குழந்தைகளால் இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை புகழை தரக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகளால் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. 5ஆம் இடம் என்பது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல 5 கிரகங்கள் இணைந்து குலதெய்வத்தை வழிபாடு எடுத்துக்குங்க, சூப்பர். உங்கள் ஆசைகள் எத்தனையும் நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை குலதெய்வத்தை சென்று வாருங்கள். குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் இருக்கும். அதை நிறைவேற்றுங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சார், பொருளாதார உயர்வு உண்டா? நிச்சயமாக உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதி தான் தனத்தை கொடுக்கக்கூடியவன். அவர் யார்? செவ்வாய். 5ல் போய் உட்கார்ந்துருக்கார். தன காரக கிரகம் குரு பார்க்குது, 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்போ என்ன கவலை இல்லை. குரு சுக்கிரன் இணைவு, செவ்வாய் தனஸ்தானத்தின் அதிபதியோட குரு கனெக்டிவிட்டி, பாக்யாதிபதியோட கனெக்டிவிட்டி, லாபாதிபதியோட கனெக்டிவிட்டி. அப்போ 2, 11 இணைஞ்சாலே இங்கே பொருளாதாரம் உண்டு, மேம்பாடு உண்டுன்னு சொல்லிடுவேன். அப்போ 2, 11ஓட பாக்யாதிபதியும் சேர்றார், இணைகிறது. அப்போ பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையும் இருக்க போவதில்லை. பொருளாதார அபிவிருத்தி தான் உண்டு. அப்போ தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ, என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதன் மூலமாக நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைய இருக்கிறது. சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா சார்? ஒரு வீடு, ஒரு இடம், இது வரைக்கும் வீடு இல்லை, இது வரைக்கும் ஒரு இடம் வாங்கலை, அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன், ஆனால் நடக்கலையே சார். ஏதோ ஒரு வகையில் தடை ஏற்படுது. பணம் இருக்குது, ஆனால் கரெக்டான லொக்கேஷன், எங்கே போகிறது, என்ன செட்டில் ஆகுறதுங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ தெளிவுபடுத்தப்படும். இங்கே தான் வாங்க போகிறோம், இப்படி தான் இருக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற தெளிவான ஒரு சிந்தனை, மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு அமைய போகுது. அப்போ இடத்தை வாங்க போகிறீங்க, நிலத்தை வாங்க போகிறீங்க, அல்லது காலி மனை இடம் வாங்க போறீங்க. இப்படி ஏதாவது இடம் இல்லை வீடு இருக்கு, வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்பு, அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு, இப்படி சுப செலவுகள், சுப விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைய போகுது. இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. சுப காரியங்கள், ஏழுக்குரியவன், திருமண ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் போய் 5ல் உட்கார்ந்திருக்கார். குருவின் பார்வை, 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி இணைவு. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அப்போ குடும்பத்தில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்கு பேரன் குழந்தைகள், அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காது குத்துதல், ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல பூ பெய்துதல், இந்த மாதிரி சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் எந்த தடையும் தொந்தரவும் ஏற்படுத்த போவதில்லை. சார், எல்லாமே பாசிட்டிவாக, நெகட்டிவ் எதுவுமே இருக்காதா? அங்கே ராகு இருக்கார், ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துருக்கு.
ராகு பிரம்மாண்டமான ஆசையை வளர்த்து அதில் எங்கேயாவது ஒன்று தப்பு பண்ணுறதுக்கு காரணகர்த்தாவாக அமைஞ்சிரும். அப்போ என்ன, ராகு அங்கே இருக்கிறதுனால, ராகுவோடு புதன் சேர்றதுனால, புதன் அப்படிங்கிறது எழுத்து டாக்குமெண்ட். அப்போ இடம் நிலம் வாங்கும்போது டாக்குமெண்ட் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயோட இந்த ராகு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால கலத்திரம், திருமணமான கணவன் மனைவி அல்லது ஆண்கள் அல்லது பெண்கள், அப்போது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ளே 3ஆம் நபர்கள் உள்ளே வராமல் பார்த்து கொள்வதும், அல்லது நீங்கள் மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு போகாமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது பெண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அரசு காரியங்களில் வெற்றி, அரசியலில் லாபங்கள், அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அதாவது இடமாற்றம், கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க இடமாற்றங்கள், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள், இந்த மாதிரி அரசு சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகத்தன்மை, ஸோ இதை சார்ந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட, தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட, இப்படி அத்தனை விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.